மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 25 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையைத் தவிர வேறெவரும் மகனை அறியான். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அது ஒரு மலை பகுதி. அங்கே பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த பயணிகள் நடுவிலே ஒரு சிறிய சிறுமி. அவளும் அந்த செங்குத்தான மலையிலே நடந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் தன்னுடைய தம்பியை முதுகில் சுமந்தபடி அந்த கடினமான மலையிலே ஏறிக்கொண்டிருந்தாள். மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் அந்த பிள்ளை சிறுமி தன்னுடைய தம்பியை தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அங்கு இருந்த ஒரு சுற்றுலா பயணி இந்த பிள்ளையின் மேல் பரிதாபப்பட்டு, மகளே, உனக்கு இது மிகவும் பாரமாக இருக்கிறதே என்றார். அதாவது, உன்னுடைய தம்பி உனக்கு பாரமாக இருக்கிறதே, இந்த பாரத்தோடு தான் நீ போய்கொண்டிருக்கிறாய், கடினமாக இருக்குமே என்று சொன்ன பொழுது அந்த சிறுமி சிரித்தபடி சொன்னாள், இல்லை, இது எனக்கு பாரம் இல்லை, இது என்னால் செய்ய முடியும். காரணம், இது என்னுடைய அன்பான தம்பி என்று சொன்னாள். அதே பாரம், அதே செங்குத்தான மலை, கடினமான பயணம். ஆனால் அந்த பயணம் இலகுவாக மாறுகிறது. ஏனென்றால் அங்கே அன்பிருந்தது. அங்கே அன்பிருந்ததால் அது பாரமாக தெரியவில்லை. அன்பு பாரத்தை மாற்றாது, ஆனால் அன்பு பாரத்தை சுமக்குகின்ற மனதை மாற்றுகிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். இன்றைய வாசகங்கள் முழுவதிலும் அதைத்தான் சொல்லுகிறார். ஆகவேதான் இயேசு ஒரு மிக பெரும் அழைப்பை நமக்கு தருகிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சாதாரண சுமை அல்ல, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே. அன்பானவர்களே, நாங்கள் பல வேளைகளிலே பெரிய பெரிய சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். மனம் கனத்து கொண்டிருக்கிறது, மனம் வேதனையாக இருக்கிறது. அப்படியான நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், என்ன மாதிரி என்ன, அதை அப்படியே வச்சு கொண்டிருக்காதீங்க, என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிறார். என்னிடம் வாருங்கள். ஏன் என்னிடம் வர வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பொழுது 2 விஷயங்களை அவர் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். நீ என்னிடம் வருகின்ற பொழுது 2 விஷயங்கள் நடைபெறுகிறது. நீ எப்படி அதை சுமக்க வேண்டும் என்பதை உனக்கு நான் சொல்லித் தருவேன். அதாவது உன்னுடைய அன்றாட வாழையிலே வருகிற சுமைகளை எப்படி சுமைக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். என்னை பின்தள்ள விரும்புகிற நாளாந்த சிலுவைகளை சுமந்து என்னை பின்தொள்ளட்டும். ஆகவே சிலுவைகள், இந்த சுமைகள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக இருக்கின்றன. அவற்றை நாங்கள் இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் இயேசு சொல்லுகிறார் என்ன மாதிரி என்றால் 2 விஷயங்கள். ஒன்று, நான் எப்படி சுமந்தனான் அதே மாதிரி நீ சுமக்க வேண்டும். இரண்டாவது, நீ சுமக்கிற பொழுது நானும் முன்னோடு சேர்ந்து சுமக்கிறேன். இதன்ற செய்தியாக இருக்கிறது என்பார்களே. ஆகவே முதலாவதாக நாங்கள் எப்படி அந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சிந்திக்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். கனிவும் மனத்தாழ்மை உடையவன். அதாவது என்னுடைய சிலுவையை நான் சுமந்த பொழுது கனிவோடு சுமந்தேன், மனத்தாழ்ச்சியோடு சுமந்தேன்.
அந்த கல்வாரி பயணத்திலே இந்த கல்வாரி பயணத்தை சிந்திக்கிற பொழுது, சிலுவை பாதைகளை எல்லாம் இந்த தவக்காலத்தை சிந்திக்கிற பொழுது நாங்கள் என்னதை கற்றுக்கொள்கிறோம் என்றால், எப்படி சிலுவைகளை சுமக்க வேண்டும். முதலாவது கனிவு. அவர்களுடைய அகங்காரம் இல்லை, வன்முறை இல்லை. அதாவது சிலுவையிலே இருக்கிற பொழுது கூட பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்றால் அங்கு ஒரு கனிவு இருக்கிறது. அந்த வேதனையிலே ஒரு கனிவோடு அந்த மக்களை அவர் மன்னிக்கிறார். அது மாத்திரமல்ல, மனத்தாழ்ச்சியோடு. அதாவது இந்த சிலுவையை ஆண்டவர் தந்திருக்கிறார், அது நான் சுமக்க வேண்டும், என் சித்தம் அல்ல உம் சித்தமா நாதா, என்னாலே அல்ல உம்மாலே முடியும் என்கின்ற ஆழமான அந்த தாழ்ச்சியோடு, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, எனக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்த தானம் என்று நாங்கள் எங்களை தாழ்த்துகிறது போல ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தினார். இப்படித்தான் இந்த சிலுவையை சுமக்க வேண்டும், கனிவோடும் மனத்தாழ்மையோடும் சுமக்க வேண்டும். அதைத்தான் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு இதை தெளிவாக விளக்குகிறது. அதாவது சக்கரியா என்ற புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்கள் 9-10. அதாவது மக்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வருகிற பொழுது மிக வேதனையோடு பெரும் சுமைகளோடு அந்த புலம்பெயர்கள் இடம்பெயர்வுகள் முள்ளி வாய்க்கால் ஊடாக மீண்டும் மக்கள் தங்களுடைய தேசத்துக்கு வருகிற பொழுது அவர்கள் பெரும் சுமையோடு வருகிறார்கள். அந்த சுமையோடு வருகிற பொழுது சக்கரியா இறைவாக்கினர் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நீங்கள் பயப்படாதீர்கள், இந்த சுமைகள் மத்தியில் உங்களுக்கென்று ஒரு இறைவன் இருக்கிறார், அந்த இறைவன் எப்படியானவர் என்பதை வெளிப்படுத்துகிறார் என்று நற்செய்தி சொல்லுவதை முதலாவது வாசகம் உறுதிப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய கடவுள் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையானவர். த குவாலிட்டிஸ் ஆஃப் காட். எங்களுக்கு நாங்கள் வழிபடுகின்ற தெய்வம் அவர் நீதியான தெய்வம், வெற்றி வேந்தர், எளிமையானவர். அவர் என்ன மாதிரி வருவார்னா குதிரையில் வர மாட்டார், அதாவது போர்க்கருவிகள் வில்லெல்லாம் கொண்டு வர மாட்டார். அவர் 2 உருவங்களை கொடுக்கிறார், ஒன்று குதிரை, மற்றது கழுதை. ஆகவே நாங்கள் வழிபடுகின்ற அந்த இறைவன் வன்முறையின் கடவுள் அல்ல. அவர் போரிலே அங்கே குதிரையிலே வந்து எல்லாரும் அழித்தொழிக்கின்ற வன்முறையினாலே மற்றவர்களை அடிக்கின்ற கடவுள் அல்ல. அவர் வருகிற பொழுது போர்க்கருவி வில் எல்லாத்தையும் முடிந்து போயிடும். இன்னும் சிறப்பாக அவர் கொடுக்கின்ற அந்த அடையாளம் என்னவென்றால், அவர் கழுதையின் மேல் ஏறி வருவார். கழுதை என்பது அமைதியின் அடையாளம். கழுதை என்பது ஒரு கனிவுக்கு அடையாளம். அந்த கழுதையின் மேல் தான் ஆண்டவர் ஏறி வருவார். ஆகவே அந்த ஆண்டவரை, இந்த கடவுளை, இந்த மனத்தாட்சியும் கனிவும் உடையவராக இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு சொல்கிறது. அதைத்தான் அழகாக இந்த 145வது சங்கீதத்திலும் அதே கருத்தை நாங்கள் உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதாவது உங்களுடைய கடவுள் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதிலே சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர், அவர் எல்லோருக்கும் நன்மை செய்வர், தான் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுவார். ஆகவே தான் நாங்கள் பெரும் சுமை சுமந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த ஆண்டவர் நம்பி போகலாம் என்று அவரிடம் கனிவு இருக்கிறது, அவருடைய மனத்தாட்சி இருக்கிறது. ஆக இந்த 14வது வசனம் இந்த திருப்பாடலில் மிக மிக அழகான ஒரு திருப்பாடல். நாங்கள் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சுமைகளை சுமக்கின்ற பொழுது, நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக போயிருக்கிற பொழுது, ஒரு நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற பொழுது, இந்த சுமைகளோடு இருக்கிற பொழுது, ஒரு நிமிடம் உன் அருகில் இருக்க வருவாய உறைவா, அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாக மாறும். அந்த சுமைகளை இறக்குகிற பொழுது, ஆண்டவர்களை சந்திக்கிற பொழுது, அங்கு இந்த 14வது வசனம் நியமாக மாறுகிறது. அதாவது தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார். நாங்கள் பல வேளைகளை தடுக்கி விழுகிறோம், ஆனால் விழுகின்ற பொழுதங்களை தாங்குவதற்கு ஒரு கடவுள் இருக்கிறார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் அவர் தூக்கிவிடார். இதான் நாங்கள் வழிபடுகின்ற கடவுள். ஆகவே முதலாவது பாடம், இந்த பெரும் சுமை சுமக்கிற பொழுது முதலாவது இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இந்த சுமையை சுமக்க முடியும்? அது இறைவனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த முதல் வாசகம் இந்த நற்செய்தியிலே நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் சொல்லுகிறது. 2வது வழி என்ன? நாங்கள் ஆண்டவரிடம் போகிற பொழுது முதலில் படிப்பிக்கிறார், நான் சுமந்தது போல நீ சும. 2வது முறை என்னவென்றால், நான் உன்னோடு சேர்ந்து சுமப்பேன். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு அழகான சிந்தனை. நாங்கள் இந்த சுமைகளை தனியாக சுமக்க முடியாது. எத்தனையோ பேர் தங்களுடைய சுமைகளை சொல்கிறார், இது ஏலாது, இதுக்கு மேல் ஏலாது, கஷ்டப்பட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு போனால் திரும்ப ஏன் எனக்கு இப்படியெல்லாம் வருகுது என்று நாங்கள் கேள்விகளை கேட்கிற பொழுது, உண்மையிலே காலமே எழும்பி எங்களை ஆண்டவருக்குள்ளே நாங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. அவர் சொல்லுகிறார் என்ன மாதிரி என்றால், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் எப்படி சுமந்தேன் என்று கற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நான் ஒரு நுகத்தை உனக்கு தருகிறேன்.
நுகம் என்றால் என்ன? ஒரு மாடு ஒரு சுமையை சுமக்கிற பொழுது அந்த கழுத்தினுடைய அளவு எல்லாவற்றையும் அளந்து அது சுமக்கக்கூடிய சுமையாக அதனுடைய கழுத்திலே பொருத்தப்படுகின்றதான் நுகம். ஆண்டவர் சொல்கிறாருன்னா அந்த நுகமுடைய கழுத்திலே பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அடுத்த பக்கத்திலே மற்ற நுகம் என்னுடைய கழுத்திலே இருக்கிறது, நானும் சேர்ந்து உன்னோடு சுமக்கின்றேன் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். நாங்கள் இந்த சுமைகளை சுமக்கிற பொழுது நாங்கள் தனியாக இல்லை. ஆகவேதான் இயேசு சிலுவை சுமந்தார் என்பது ஒரு சித்தாந்தம் அல்ல. இயேசு எங்களுடைய சிலுவைகள் சுமந்தார், எங்களுக்காக சுமந்தார். ஆகவே அந்த நுகம், ஆண்டவர் எனக்கு தருகின்ற நுகம், ஒரு பக்கத்திலே ஒரு அனுபவம் உள்ள ஒரு மாடு அந்த சுமையை, என்னுடைய சுமையை சேர்ந்து சுமக்கிறது. நான் அனுபவமற்ற ஒருவன் ஒரு பக்கத்திலே இந்த சுமைகளை நான் சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது, மற்ற பக்கத்திலே ஒரு அனுபவம் உள்ள ஒரு மாடு இலகுவாக அந்த சுமையை சுமந்து கொண்டு போகிற பொழுது, என்னுடைய சுமையை சுமப்பதற்கு அடுத்த பக்கத்திலே இன்னொரு நுகத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்று சிந்திக்க வேண்டும். இது ஒரு அனுபவம் என்பார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே தனிமைகள், வேதனைகள் எல்லாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே நாங்கள் போகணும், இயேசுவுக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். ஆகவே 2 பாடங்களை தருகின்றார். ஒன்று, எப்படி நான் சுமந்தேன் என்று கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன். 2வது, இந்த நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அந்த நுகத்தினுடைய பக்கத்திலே நான் இருக்கிறேன். அதாவது ஒரு மாட்டுக்கு அந்த நுகம் செய்யப்படுகிற பொழுது அதனுடைய வலுவை பார்த்துத்தான் அந்த நுகம் சொல்கிறது. எங்களால் சுமக்க முடியாத சுமையை இறைவன் ஒரு பொழுதும் எங்களிடம் தருவதில்லை. ஆகவேதான் இந்த 2 பாடங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக, இன்றைக்கு 2ஆம் வாசகத்தை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது பவுல் எங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையை தருகிறார். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற சிலுவைகள் 2 என்று நாங்கள் சிந்திக்கலாம். ஒன்று, நாங்கள் சந்திக்கின்ற சிலுவைகள், நாங்கள் எதிர்பார்க்காமல் வருகின்ற சிலுவைகள். அடுத்த சிலுவைகள் என்னவென்றால் நான் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற சிலுவைகள். அந்த நான் ஏற்படுத்தி கொண்ட சிலுவைகள் எங்கே இருக்கிறது என்றால் எனக்குள்ளே இருக்கிறது, என்னுடைய உடலிலே இருக்கிறது. இட் இஸ் இன்சைட் மீ. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், ஊனியல்பின் செயல்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆவிக்குரிய செயல்களோடு வாழலாம், ஊனியல்பின் செயல்களோடு வாழலாம். என்னுடைய வாழ்க்கைக்கு இருக்கிற அடிமைத்தனங்கள், என்னுடைய வாழ்க்கைக்கு இருக்கிற மன்னிக்க முடியாத தன்மைகள், என்னுடைய வாழ்க்கைக்கு இருக்கிற ஆணவம், அங்காரம், நான் ஈகோ என்கின்ற அந்த ஆசை, இந்த சொத்துக்கள் மேல், பொருட்கள் மேல், பணங்களின் மேல், அதிகாரத்தின் மேல் எனக்கு இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே உள்ளுக்குள்ளே வந்து என்னை அலக்கழித்து கொண்டு போகிற பொழுது அது ஒரு பெரும் சுமையாக மாறுகிறது. அதை நானே உருவாக்கி நானே அதை சுமந்து கொண்டு போகிறேன். அந்த சிலுவைகள் கடவுளால் தரப்பட்ட சிலுவைகள் அல்ல. சொல்வார்கள், இந்த சோதனைகள் எங்களை உறுதிப்படுத்துவதற்காக கடவுள் சில சோதனைகளை தருகிறார், சிலுவைகளை தருகிறார். ஆனால் பல சிலுவைகள் நாங்கள் உருவாக்கிய சிலுவைகள், நாங்கள் உருவாக்கிய அந்த சுமைகள். அந்த சுமைகளை சுமக்கிறதுக்கு அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பவுல் சொல்லுகிறார், கடவுளின் ஆவி உங்கள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் உணர்வை கொண்டிருக்காமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். அப்போ இந்த சுமைகளை சுமக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் இந்த ஆண்டவருக்குள்ளே போகிற பொழுது, இயேசுடைய ஆவி எங்களுக்குள்ளே வருகிற பொழுது, எங்களுடைய ஊனியல்புகளை எல்லாம் களைஞ்சு விட்டா பிறகு அது எங்களை ஆவிக்குரிய செயல்களுக்குள்ளே கொண்டு போவோம். இந்த இயேசுவை உயிர்த்தெழுந்து செய்த அதே ஆவி எங்களுக்குள்ளே வந்து எங்களுடைய இந்த பயங்கரமான உள்ளுக்கு இருக்கின்ற அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் அது இல்லாமல் செய்கிறது. ஆகவே ஆண்டவருக்குள்ளே போகிற பொழுது, நற்கருணை ஆண்டவருக்குள்ளே போகிற பொழுது, இயேசுவுக்குள்ளே போகிற பொழுது அந்த இயேசுடைய ஆவி எங்களை உயிர்த்தெழ செய்கிறார். அப்படி இருக்கிற பொழுது இந்த சுமைகளே இல்லாமல் போகிறது. இந்த சுமைகள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த அழகான செய்தியை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு இறுதியான ஒரு உண்மை சம்பவத்தோடு முடிப்பேன். மேரி குஷ்மான் என்கின்ற ஒரு பெண்மணி அமெரிக்காவிலே வாழ்ந்தார். ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடத்திலே வாழ்ந்தார். அவருடைய கணவன் ஒரு பெரும் பணக்காரன், நல்ல வேலையில் இருந்தார். அவருக்கு 5 பிள்ளைகள் இருந்தார்கள். அவள் ஒரு சந்தோஷமான ஒரு எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்கின்ற அந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். சடுதியாக ஒரு சிலுவை, சடுதியாக ஒரு பெரும் சுமை, இது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற சுமை. அந்த கணவன் இந்த பக்கவாத நோயினால் கஷ்டப்படுகிறான். he became paralyzed. அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் படுத்த படுக்கையானான். ஆகவே அந்த குடும்பத்தினுடைய மூல ஆதாரம், இவ்வளவு நாளும் எவ்வளவோ பணங்களை கொண்டு வந்த அந்த கணவன் அப்படியே படுத்த படுக்கையாக போன பொழுது 5 பிள்ளைகளோடு இந்த மேரி குஷ்மான் தன்னுடைய வாழ்க்கையில்
என்ன செய்ய முடியாதென்று பக்கத்து வீடுகளில் போய் பாத்திரங்களை கழுவி அந்த உடுப்புகளை எல்லாம் தோய்ச்சு கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் உழைச்சு தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றத் தொடங்கினார். ஆனால் கொஞ்ச நாள் போக அவளால் முடியவில்லை, தன்னால் இழுக்க முடியவில்லை. அந்த கட்டம் வந்த பொழுது அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள், என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சு கொள்ள வேண்டும், தற்கொலை செய்ய வேண்டும். அப்படி தற்கொலை செய்ய வேண்டும் என்று அவள் தீர்மானித்து கொண்டு அந்த அறைக்குள்ளே அந்த கேஸ் சிலிண்டரை கொண்டு வந்து வைக்கிறாள். அதை அப்படி திறந்து விடுகிறாள். அந்த நெருப்பு பற்ற வைத்து சாக வேண்டும் என்பது அவருடைய முடிவு. அப்போ கேஸை திறந்து விட்ட பிற்பாடு அந்த நெருப்பு குச்சிகளை எடுத்து தட்டுவதற்கு போகிற பொழுது அருகிலே ஒரு பெரிய பாட்டு சத்தம் கேட்குது, ரேடியோ அங்கே பாட்டு சத்தம் கேட்குது. அப்போ அவளுக்கு இந்த அவளுடைய மனத்தை கொஞ்சம் அது குழப்புற மாதிரி போய் ரேடியோ ஆஃப் பண்ணி போட்டு தான் அந்த தற்கொலையை செய்வன்னு போன பொழுது அங்கே ஒரு அழகான ஒரு பாடல் வருகிறது. What a friend we have in Jesus. All our sins and grief to bear. What a privilege to carry everything in God in prayer. What a peace we often forfeit. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. அதாவது எங்களுக்கு எப்படி ஒரு நண்பர் இருக்கிறார், எனக்கு ஒரு நண்பன் உண்டு, அவன் தனக்கென வாழா தலைவன் தலைவன் என்றோட பாடல் இருக்கிறது. நண்பனின் நாமம் இயேசு, மனுமே அவரை தினமும் போற்று என்கின்ற பாடல். எனக்கு ஒரு நண்பன் உண்டு. அதாவது எவ்வளவு ஒரு நண்பனுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். எல்லா சுமைகளையும் சுமக்கக்கூடிய பிரகர். ஆனால் சுமைகள் தொடர்ந்து இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் இயேசுவிடம் போவதில்லை. இயேசு நமக்கென அருமையான நண்பர். நம் பாவங்களையும் துயரங்களையும் அவர் சுமக்கிறார். எல்லாவற்றையும் இறைவனிடம் செபத்தில் எடுத்து சென்று பேறு பெறுவது எவ்வளவு பெரியது. ஆனால் எத்தனை முறை நாங்கள் அமைதி இழக்கிறோம், தேவையற்ற வேதனைகளை சுமக்கிறோம். எல்லாவற்றையும் இறைவனிடம் செபத்தில் எடுத்து செல்லாதபடியால், இயேசுவிடம் போகாதபடியால், என்னுடைய சுமைகளை இயேசுவிடம் கொண்டு போகாதபடியால் என்னுடைய வாழ்க்கையிலே பெரும் சுமைகளை நாங்கள் பிறக்கிறோம். என்பாந்தவர்களே, இயேசு சொல்லுகிறார், எனக்கு ஒரு நண்பன் உண்டு, நான் உனக்கு நண்பர், எல்லாவற்றையும் என்னிடம் கொண்டு வா. புனித பேதுரு சொல்வது போல உங்களுடைய துயரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவிடம் எறிந்து விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்களிலே கவலை கொண்டவராக இருக்கிறார். என்பாந்தவர்களே, இந்த நாளிலே எங்களுக்கு நிறைய சுமைகள் இருக்கின்றன. தனிப்பட்டமாக, குடும்பமாக, ஒரு மறை மாவட்டமாக, பல்வேறு விதங்களிலே நாங்கள் பல சுமைகளை இன்று சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு சுமை இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே எங்களுடைய சுமைகளை இயேசுவிடம் கொண்டு போவோம். அவர் எப்படி சுமப்பது என்று சொல்லுவார், எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சுமைகளை இல்லாமல் செய்வதென்று சொல்லுகிறார். அந்த கல்வாரி பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள இறையாசிர் வேண்டி செபிப்போம். ஆமென்.